ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு காலில் அடிபட்டுருது. சரி, ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு போகலை. இது எங்கே பலிக்க போகும்? பலிக்காயின்னு பார்த்தீங்களா? நான் உங்ககிட்ட சொன்னது பலிக்காதான். எங்கள் ஊரில் ஒரு வைத்தியர் அடுப்பாங்கரையில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? வைத்தியர் மாதிரி பல அவதாரம். மூலிகை இடிப்பு நடக்கு. ஏங்க, இது என்ன மூலிகைன்னு மட்டும் சொல்லுங்க. சொன்ன பலிக்காது. விளங்கிச்சு. சரி, இந்த மூலிகை எதுக்கு இடிக்கிறியா அதை சொல்லுங்க. ரேஷன் கடை வேட்டி எதுக்கு ஆகுவோ ஆவலையோ, இந்த மாதிரி ஒத்தாளம் கொடுக்கைக்கு மருத்துவர்களுக்கெல்லாம் உபயோகப்படும்னு நினைக்கிறேன். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? யார் அதை கட்டிட்டு இப்போ திரியா? எங்கள் வீட்டில் இட்லி குண்டாவில் இட்லியை விற்கிறதுக்கும் இந்த துணியை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் காலில் எப்போமாச்சும் அடிபட்டுன்னா அதுக்கும் கெட்டுறதுக்கு வெள்ளை துணின்னா இந்த வெள்ளை வேட்டி தான் ஞாபகத்துக்கு வரும். உடனே அதை தான் கொஞ்சம் வெட்டி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்டிக்கிடாது. நம்ம ஒரேடியாக அப்படிலாம் சொல்லக்கூடாது. கெட்டுறவங்க கெட்டுவாங்க. நம்ம வீட்டில் ட்ராக் சூட்டு இதை போடுறதுனால நம்ம இதை உதாசீனமாட்டி சொல்லக்கூடாது. நிறைய பெரிய அண்ணன்மார்கள் தாத்தாமார்கள்லாம் கெட்டி நானுமே பார்த்துருக்குறேன். ஓகே, ஒரு விளையாட்டு அந்த மருந்து வேற இடித்தாச்சு. இடித்து துணியில் கெட்ட ஆரம்பித்தாச்சு. இது கூட அந்த எலுமிச்சம்பழம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தையும் ரெண்டாட்டு கட் பண்ணி, அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் வச்சு கற்பூரம் தான் நம்ம வீட்டில் இல்லாமல் போச்சு. உடனே தஸ்மிந்துக்கு அம்மா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாப்புல. ஓகே, அதையும் வச்சு ஒரு பந்து மாதிரி கட்டி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு பிறவுக்கு இனி எண்ணெய் சூடு பண்ணணும். நல்லெண்ணெயை ஏதாவது சட்டி இருந்தனா எடுன்னாவ. நல்லெண்ணெய் சூடு பண்ணி இந்த இதை வச்சு ஒத்தளம்லாம் கொடுத்து அந்த சட்டி என்னென்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி போட்ட ஒரு சீஞ்சட்டி ஒன்று ஓட்டை சட்டி இருந்து சைடெல்லாம் ஓட்டை குழம்பு வைக்க ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வெளியில் வச்சுருந்தேன். அது நான் ஆக்கருக்காரங்க வந்திருந்தா அப்பவுமே பறக்கி கொடுத்துருப்பேன். அந்த சட்டி போதுமானே. சரி, எண்ணெய் ஒழுகாதுல்ல நான் அது எண்ணெய்லாம் ஒழுகாது, சைடில் தான் ஓட்டானே. ஓகே, கொண்டு அண்ணாப்பா அந்தால கொண்டு போய் கொடுத்தேன். அந்தால வீட்டுக்குள்ளே கேஸ் அடுப்பை பற்ற வச்சு அந்தால நல்லெண்ணெயும் ஊற்றி ஒத்தாளம் கொடுக்க ரெடியாகிட்டாவ. ஓகே, அவியலுக்கு ஒத்தாளம் கொடுத்தது காணாதுன்னுட்டு எனக்கு 2-3 நாளாக மூட்டு வலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். வா வா உனக்கும் ஒத்தாளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக தான் இருந்து. ஏன்னா சூடாட்டு அவியலுக்குன்னா தொட்டு பார்த்து எடுத்து கரெக்டாக வைப்பவா, நமக்கு அப்படியே தூக்கி ஒத்தளத்தை கொடுத்து வேக வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலன்னே. அவங்க தான் பிடிவாதம் மட்டும் சரி வா உனக்கும் லேசாக போட்டு விட ஒத்தளம் சரியாகும்னு சொல்லிக்கிட்டு பண்ணினாங்க. நானும் இருந்தாலும் சரி, அப்படி என்ன நம்ம மேலே ஒரு வன்மமும் இல்லை, சூடு பண்ணி பொக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு நானும் தைரியமாட்டு ஒத்தளம் கொடுத்துக்கிட்டு ஓகே, சூப்பராக தான் இருந்து. பொய் சொல்லக்கூடாது, உண்மையிலே ஒத்தாளம் கொடுத்த மறுநிமிஷமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி, கால் வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருந்து. எப்போவுமே இயற்கை தான். பாய விட்டே தண்ணி புல்லுக்கும் பாயண்ணா, அப்படிதானே? அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு காலில் அடிபட்டதுக்காக தயாரிக்கப்பட்ட மூலிகை ஒத்தளம் எனக்கு மூட்டு வலிக்கும் போட்டிருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. ஆனால் இதில் உள்ள ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? ஓகே.